ரஜினி சார் எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு மாதம் ஆட்சி அப்படிங்கிறது? டிவிக்கோட ஐடி விங்கில் போட்டிருக்காங்க, மக்கள் தாவேகா மீது அதிக நம்பிக்கை வச்சுருக்காங்க, மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை பார்த்து பொறுத்துக்க முடியாமல் புலம்புறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு மாத கால ஆட்சியை வச்சு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், அவர் தேர்தலுக்கு முன்பாக பேசி ஒரு வீடியோவோட நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். தப்பா, லஞ்சமே வாங்க கூடாதுன்னு நினைச்சது தப்பா, பெண்களுக்கு பாதுகாப்பு ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சது தப்பா, போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு நினைச்சது தப்பா, சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும்னு நினைச்சது தப்பா, விவசாயிகள் நல்லா இருக்கணும், மீனவர்கள் நல்லா இருக்கணும், உழைக்கிற மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா. ஆனா மக்களே, சினிமா டைலாக் சூப்பரா இருக்குல்ல சார்? எது பிரச்சாரத்தின் போது அதான் அவர் டைலாக் பேசிட்டு போனாரு. அதெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா அப்படின்னு கேட்டவர் இன்றைக்கு அது நல்லா இருக்கா அப்படின்றத எங்களுடைய கேள்வியா இருக்கு. சரி, 30 நாள் தானே ஆச்சு. அதான் 30 நாள்ல என்ன ஆயிர போகுதுன்னா, 30 நாள்ல ஏகப்பட்ட பாலியல் வழக்குகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுகிறது? 30 நாள் ஆகல, நீங்க விடுங்க. அதுக்கும் அவர் திமுக மேல பழி போடுறாரு. எப்படி நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் போதைப் பொருள். இந்த போதைப் பொருள்ங்கிறது போன மாசம் நான் பதவி இருக்கும் போது வரல, அது பல ஆண்டுகளாக திமுக அதிமுக ஆட்சியின் போது ஊறி இருக்கு, வேரூன்றி இருக்கு, பரவி இருக்கு. அது உடனடியாக நம்ம கட்டுப்படுத்த முடியாது அப்படின்றாரு. இப்ப நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு திமுக தான் கிளைம் பண்றாரு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கும் திமுக தான் காரணமா? ஆலந்தூர் பகுதி செயலாளர், தாவேகாவை சேர்ந்த பகுதி செயலாளர் வேம்புலி, அதே பகுதியில் தனியாக வசித்து வந்த ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தந்திருக்கிறார். சேலம் வீரபாண்டி அருகே தாவேகா பொறுப்பாளர் மணிகண்டன் 50க்கும் மேற்பட்ட பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்திருக்கிறார். வீடியோ எடுத்து தன்னுடைய நண்பருக்கு பாலியல் தொழில் செய்ய அந்த பெண்களை கட்டாயப்படுத்தி இருக்கிறார். இது தாவேகா பொறுப்பாளர். சார், தாவேகா கட்சியில இருக்கிறவங்க குற்றம் செய்கிறார்கள் என்றால் நீங்க முதலமைச்சராக விட்டு விடுங்க. தாவேகாவுடைய தலைவராக விஜய் அவர்கள் இதுவரையில் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தாரு? சரி, சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீவைகுண்ட சட்டமன்ற உறுப்பினர் அதாவது சரவணன் தேர்தல் வேலையின் போது ஒரு பெண்ணை, அவருடைய ஆதரவாளர்களாக இருந்த பாலமுருகன், ஜெயராஜ் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். அந்த பெண் போயிட்டு சரவணனை பார்த்து சொல்லியிருக்காங்க, சார் உங்க கூட இருந்தவங்க தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, ஏதாவது பண்ணுங்க சார்னா, அம்மா நீங்க வெளியே எதுவும் சொல்லிடாதீங்க, நான் புஷி ஆனந்த் கிட்ட சொல்லி உங்களுக்கு அரசு வேலை வாங்கி தருவேன் என்று அந்த பெண்ணிடம் பேசியதாக அந்த பெண் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பாலியல் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். இன்று வரையில் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தகுதி நீக்கம் ஏன் முதல்வர்கள் செய்யவில்லை? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சிருக்காரு. நீங்க தனிப்பட்ட மனிதரை சொன்னீங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு டிவிக்கு ஐடி விங்ல போட்டிருக்காங்க. அவங்க ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேல இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா சார்? ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ புஷி ஆனந்த் கிட்ட சொல்லி உங்களுக்கு அரசு வேலை வாங்கி தருவேன் சொன்னாரா சொல்லி அந்த அம்மா வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டில் உள்ள யாராவது செய்தால் நீங்கள் அது வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து அதை வந்து கட்டுப்படுத்திக்கணும் நீங்க சொல்லுவீங்க. உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த தப்பை செஞ்சிருக்கிறாரு, இதுக்கு என்ன நீங்க பதில் சொல்ல போறீங்கன்னா, இதுக்கும் திமுக தான் காரணம் என்று நீங்கள் சொல்லுவீர்களே. ஆனால் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் ஆலந்தூரை சார்ந்த பகுதி செயலாளரும் வீரபாண்டியை சேர்ந்த தாவேகா பொறுப்பாளரும் தவறு செய்தால் இதற்கு எப்படி சார் திமுக பொறுப்பேற்றுக்க முடியும்? இதற்கு யார் பொறுப்பேற்றுகிறது? கடந்த 30 நாள்ல ஒருவேளை இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையே தாவேகா நிர்வாகிகளை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்ற சந்தேகம் எனக்கு எழுது சார். இதற்கெல்லாம் யார் வந்து பொறுப்பேற்க போகுது? நீங்க அங்க குப்பனோ சுப்பனோ தப்பு பண்றானா அது தனிநபர் ஒழுக்கம். இதே தான் நாங்க அப்பயும் சொன்னோம். அன்னைக்கு மேடைக்கு என்ன சொன்னீங்க? சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது, திமுக அரசாங்கம் அதை வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்ல அன்னைக்கும் சொன்னோம். இது தனிநபர் ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது, திமுக இதை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரும்னு சொன்னோம். அன்னைக்கு வீதியாக நீங்க வந்து என்னத்தை பரப்புனீங்க? ரீல்ஸ் போட்டு திமுக அரசாங்கம் இதெல்லாம் செய்து. அப்போ 30 நாள்ல நடந்த தவறுக்கு முதல்வர் விஜய் என்ன சொல்ல போறாரு? இன்றைக்கு நடந்த தவறுகளுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்க போறது? அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல திமுக அரசு தான் காரணம், ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் அப்படின்லாம் பேசுறீங்களே. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கேக்குறாங்க, விஜய் அங்கிள் வாட் அங்கிள், இது வாட் இஸ் திஸ் அங்கிள் அப்படின்னு வந்து கேட்கலாமா உங்களை பார்த்து? யார் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கிறது? இவ்வளவு வழக்குகள் நீங்க சொன்ன 6 மாசம் வரை அமைதியா தானே இருக்கும்னு சொல்லிச்சு திமுக. நீங்க எது செய்தாலும் வாயை பொத்தி கொண்டு அமர்வதற்கு நாங்கள் ஒன்றும் தாவேக்கான அடிமைகள் கிடையாது. திமுக பிரதான எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும். மக்களுக்குரிய பிரச்சனைகளை நீங்க அதான் என்ன சொன்னீங்க, எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி மோடியும் இங்க இருக்கிற ஸ்டாலினும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு.
இன்னைக்கு நீட் தேர்வு குறித்து நீங்க கோரிக்கை தான் வைக்கிறீங்க. மேகதாது விவகாரம் குறித்து என்ன வந்து பேசியிருக்காரு விஜய் அவர்கள்? எதுவுமே பேசல. அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய கர்நாடகா DK சிவகுமார் அவர் உங்கள் கூட்டணியில இன்னைக்கு புது வரவா இருந்திருக்காங்க பாருங்க, வந்து காங்கிரஸ், அவங்க அங்க மேகதாது அணையை கட்டியே தீர்வுன்னு சொல்றாங்க. அதோடைய விஜயோட நிலைப்பாடு என்ன? இப்படி மக்கள் பிரச்சனையிலும் சரி, சொந்த கட்சி பிரச்சனையிலும் சரி, கோட்டை விட்டு இன்றைக்கு தமிழ்நாடு பின்னோக்கி செல்லக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், நிதி ஆயோக் கூட்டத்தில் என்ன பேசுறாரு? பெண் கல்வி, பெண் சுகாதாரம், பெண் பாதுகாப்பு இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாடுன்னு சொன்னார். சார் இதே வயதான் சார் தேர்தலுக்கு முன்னாடி முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். 1 மாத கால ஆட்சி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம தொடர்ந்து பேசலாம்.